ஹார்ஸ்லி ஹில்ஸோட டே 2 vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப ஹரிபரியாக கிளம்புன மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுத்து மெதுவாக தூங்கி எழுந்து அண்டு சுற்றி வந்து அந்த நேச்சரை வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தான் கிளம்புற பிளானில் இருந்தோம். பட் அங்கேயே வந்து நிறைய ஜூ இருக்குது, 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் போகணுன்னா மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா நியர்பை ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே, ஸோ மேலே போக வேணாம், திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் எதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்க ஒரு பனாசா வாட்டர் ஃபால்ஸை வந்து தேடி நாங்கள் வந்து போனோம். பனாசா வாட்டர் ஃபால்ஸை தேடி கிலோமீட்டரில் வந்து ட்ரைவ் பண்ணி வந்தது தான் மிச்சம். லைக் நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸை வந்து பார்க்கவே முடியல. பிகாஸ் அவங்க வந்து தெலுங்குல பேசுகிறாங்க, அவங்க எந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்கன்ற வழி தெரியல. மேப் ஒரு லொக்கேஷனில் போய் எண்ட் பண்ணுது, அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து வழி அங்கே தெரியல. ஸோ அங்கேருந்து ஒரு பூந்தோட்டத்துக்கு வந்து போயிட்டு சில பிக்சர்ஸை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரை பண்ணோம். பட் ஆஃப் ரோட்டில் போயிட்டு வண்டி வந்து நடுவில் நின்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக போனால் நமக்கு தான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டோம். அண்டு ஸோ 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபால்ஸோட கீழே இருக்க பாயிண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னது. ஸோ அதை வச்சு காரை அங்கேயே நிறுத்திட்டு நடந்து போனோம். லைக் வயல்வெளியில் நடுவில் அந்த ஒத்தையடி பாதையில் வந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு பட் அங்கே போனால் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. பட் தண்ணி பார்த்துருந்தா ஏதோ இவ்வளோ தூரம் நம்ம போனதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். பட் தண்ணியை பார்க்கல, பட் ஜஸ்ட் ஒரு 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 வியூ பாயிண்ட் வந்து கிடச்ச மாதிரி இருந்தது. பட் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.